ஓகே பேஸ்ட் ஆஃப் மான்சூன் அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பிரேக் இன் த மான்சூன் அதாச்சும் ரெயின்ஃபால் நோக்கு வந்து என்னது இதாக ஸ்டாப் ஆகும் இல்லையா, அந்த பிரேக்ஸ் இன் த மான்சூன் இதை ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, பேஸ்ட்ரா ஓகே பர்ஸ்ட் ஓகே திடீர்னு ஓகேவா. த சடனஸ் அண்ட் அப்ரட்னஸ் ஆஃப் த இந்தியன் மான்சூன் இஸ் நோன் அஸ் பர்ஸ்ட் ஆஃப் நோக்கு வந்து பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படிம்பாங்க. த ஆன்செட் ஓவர் இந்தியன் சப்காண்டினென்ட் இஸ் அப்ராப்ட் அண்ட் டைனாமெட்டிக் ட்ராமேட்டிக். என்ன அப்படின்னா திடீர்னு நோக்கு வந்து என்ன அப்படின்னா பொய்ச்சு போகும் அப்படிம்பாங்க. மழைப்பொழிவு நோக்கு வந்து இல்லாமல் ஆகும், அதான் நோக்கு வந்து ட்ராமேட்டிக்காக இருக்கும். அண்ட் நோக்கு அப்ராப்ட் அப்படின்னா சடனாக என்ன அப்படின்னு பார்த்தா மான்சூன் திடீர்னு வந்துடும். இட் இஸ் ஆல்சோ accompanied நோக்கு பை turbulent நோக்கு வெதர். The so-called the burst of monsoon is associated with certain basic changes in the general appear circulation over southern Asia. சதர்ன் ஏஷியாவில் என்ன அப்படின்னா அப்பர் இயர் சர்க்குலேஷனில் ஏற்படக்கூடிய என்ன அப்படின்னா மாற்றம் தான் என்னதை ஏற்படுத்துதான் அந்த திடீர்னு என்ன அப்படின்னா மான்சூன் வர்றதுக்கு காரணம் என்னது சேஞ்ச் இன் த அப்பர் சேஞ்ச் இன் த ஜென்ரல் நோக்கு வந்து அப்பர் இயர் circulation over southern நோக்கு வந்து ஏஷியா. நோக்கு மே அண்ட் நோக்கு வந்து இன் ஏப்ரல் மேல த இன்சுலேஷன் என்ன அப்படின்னா சோலார் ரேடியேஷன்னால் எர்த் சர்ஃபேஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸில் சோலார் ரேடியேஷன் எவ்வளோ அமௌண்ட் வருது அதான் நோக்கு இன்சுலேஷன். ஓகேவா, த அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் தட் ரீச்சர்ஸ் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் அட்மாஸ்பியர். ஓகே, அந்த ஏப்ரல் மே மந்தில் எவ்வளோ ஹீட் வருது, ஓகே சோலார் ரேடியேஷன் வருது அப்படிங்கிறத இன்சுலேஷன் ஹீட்டிங் ஆஃப் த சப்காண்டினென்ட் டேன் டு எக்ஸ்டாப்ளிஷ் த அதான் என்னது ஏற்படுது அப்படின்னா இந்த இன்சுலேஷன் அப்படிங்கக்கூடிய இதான் என்ன ஏற்படுத்துது சவுத் வெஸ்டர்லி மான்சூனை ஏற்படுத்துது அண்ட் ஃப்ளோ ஃப்ரம் த அட்ஜசன்ட் நோக்கு ஓஷன். ஓகே, ஓஷன்லேருந்து என்ன அப்படின்னு பார்த்தா லேண்டுக்கு வருது. ஓகே, பட் நார்த்வர்ட் நோக்கு சர்ஜி ஆஃப் த சேம் ஓகே இஸ் ரெண்டட் பை த வெஸ்ட்லி ஜோனல் ஃப்ளோ associated with a subtropical jet stream over நார்த் இந்தியா. என்ன ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் மே மந்த்து தான் ஓகே ஹீட் ஆகுறது இல்லையா, லேண்ட் சப்காண்டினென்ட் ஹீட் ஆகுது, அதான் நமக்கு வந்து சவுத் வெஸ்டர்லி மான்சூனை ஏற்படுத்துது. ஓகே, ஃப்ரம் ஏ நோக்கு அட்ஜசன்ட் நோக்கு ஓஷன்லேருந்து இது ஏற்படுது. நார்த்வர்ட் நோக்கு வந்து சர்ஜி ஆஃப் த சேம் இஸ் ரெண்டட் பை த வெஸ்டர்லி ஜோனல் ஃப்ளோ associated with a சப்ட்ராபிக்கல் நோக்கு ஜெட் ஸ்ட்ரீம்னால என்ன அப்படின்னா நார்த் இதில் நோக்கு வந்து ஏற்படுது. ஓகேவா, வெஸ்டர்லி நோக்கு ஜோனல் ஃப்ளோனால ஓகே நார்த் இந்தியாவில். ஹாவியவர் இன் லேட் நோக்கு மே ஆர் ஏர்லி ஜூன் மாதத்தில் வென் த தெர்மல் கண்டிஷன் ஆர் நோக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் தெர்மல் கண்டிஷன்லாம் நல்லா போதுமான அளவுக்கு இருக்கும் போச்சுல ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா டிஸப்பியர் ஆகிடுது. என்ன ஆயிடுது டிஸப்பியர் நோக்கு வந்து ஆயிடுது completely from the jet stream நோக்கு வந்து disappear completely from the south of the Himalayas. ஹிமாலயஸோட சவுத்தில் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுது அப்படின்னா டிஸப்பியர் ஆயிடுது completely from the south of the Himalayas and shift to a position to the north of the Himalayasக்கு சேஞ்ச் ஆயிடுது அண்ட் திபெத்துக்கு. அட் த சேம் டைம் த அப்பர் ட்ராஃப் நோக்கு வந்து லோ அதாச்சும் அப்பர் ட்ராஃப் லோ நோக்கு வந்து லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது மூவ்ஸ் நோக்கு வெஸ்ட் வேர்ட்ஸ். ஓகே, இதில் வெஸ்ட் வேர்ட் நோக்கி என்னது போகுது. ஓகே, என்னது ராஜஸ்தான் அந்த சைட். ஓகே, ஃப்ரம் நோக்கு வந்து 85 டிகிரி நோக்கு ஈஸ்ட் டு 75 டிகிரி ஈஸ்ட். இட் மே பி பாயிண்டட் அவுட் தட் த ஜெட் ஸ்ட்ரீம் டஸ் நாட் ரீட்ரீட் ஸ்லோலி. த ப்ராசஸ் ஆஃப் திஸ் ஷிஃப்ட் இஸ் ரேதர் குயிக். இந்த ப்ராசஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னா இப்படி ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, ஜெட் ஸ்ட்ரீம் ஷிஃப்ட் ஆகுது இல்லை, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ் ரேதர் குயிக்காக நோக்கு இது பண்ணலாம். இது டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த ஜெட். ஓகே, ஜெட் வந்து டிஸப்பியர் ஆகிறதுனால இது டெஃப்ரைட்டான நோக்கு வந்து மான்சூன் சர்க்குலேஷன் ஃப்ரம் த சி ஆன் டு த நோக்கு லேண்ட். கடல்லேருந்து நிலத்துக்கு கிடைக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா எக்ஸ்டாப்ளிஷ்ட் ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம் காணாமல் போயிடுது, அதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மான்சூன் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த சம்மர் நோக்கு மான்சூன் ஜென்ரலி பிகின் இன் லேட் நோக்கு வந்து மே. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா மேயோட லாஸ்ட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா சம்மர் மான்சூன் வரும். ஓகேவா, இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் நோக்கு வந்து ஏஷியாவில் இருக்கும். பட் ஓவர் இந்தியாவில் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் டிலைட் ஆகுது அன்டில் த மிடில் ஆர் நோக்கு லேட் ஜூனாக இருக்கலாம். த சேஞ்ச் ஃப்ரம் நோக்கு ஒன் ரெஜிம் டு அனதர் இஸ் நோக்கு வந்து அப்ராப்ட். ஒன்லேருந்து இன்னொரு வரும்போது என்ன அப்படின்னா சடனாக வந்து சேஞ்ச் ஆகுது. இட் இஸ் வெல் டு ரிமெம்பர் தட். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா ஆன்செட் ஆஃப் மான்சூன் அக்வர்ஸ் இன் செவரல் ஸ்டேஜ்
depending on the periodic நோக்கு advance and withdrawal of the equatorial நோக்கு வந்து convergence zone. ஓகே என்ன அப்படின்னா இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஓகே அது வந்து இல்லாமல் போகிறது. அதாச்சும் ஈக்வட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னா ஓகே நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஓகே ரெண்டுலேருந்து வரக்கூடிய அந்த ரிவர் வந்து கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடம் தான் நமக்கு வந்து ஈக்வட்டோரியல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். அது இல்லாமல் போகிறது. ஓகே அந்த பீரியடிக் நமக்கு வந்து அட்வான்ஸ், அதுக்கு தான் இது காரணம். சேஞ்சஸ்க்கு இதெல்லாம் தான் காரணம். கோட்டேஸ்வரம் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ வார்ம் நோக்கு வந்து கோர் அப்பர் ஆன்டி சைக்ளோன், அதாவது ஹை ப்ரெஷர் நோக்கு வந்து கிரியேட் ஆகுது இல்லையா ஓவர் த எக்ஸ்டென்சிவ் அண்ட் லோஃப்டி நோக்கு திப்பத்திய நோக்கு ஹை பிளேட்டியூவில் ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. திஸ் அப்பர் லெவல் நோக்கு ஆன்டி சைக்ளோன், இந்த அப்பர் லெவலில் கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஆன்டி சைக்ளோன் தான், அதாச்சும் ஹை ப்ரெஷர் தான் என்னது ப்ரொடியூஸ் பண்ணால் ஈஸ்டர்லி ஜெட். ஓகே ஈஸ்டர்லி ஜெட் அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து என்ன அப்படின்னு பார்த்தா வெஸ்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும். Okay, over India, which is positioned at about 15 degree north. It is definitely a part of readjustment in the general planetary circulation pattern. இது ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே ஜென்ரலியாக ஓகே கிராஜுவலியாக என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்டர்லி ஜெட் கவர்ஸ் த என்டையர் ரீஜியன் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் இந்தியா டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. இந்தியாவிலேருந்து என்ன அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஜெட்லி விண்ட் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஃப்ரம் த அபவ் மென்ஷன்ட் த அப்பர் ஏர் சர்க்குலேஷன் paves the way for the advancement of southwesterly monsoon current. Okay, over the subcontinent, the monsoon current therefore prevails throughout India. இந்தியாவில் ஃபுல்லாக என்ன அப்படின்னா மான்சூன் வந்து அப்படி வந்து இது பண்ணும். ஓகேவா பரவும் அப்படிங்கிறதா. இந்த டெப்த் ஆஃப் த வந்து மான்சூன் இன் இந்தியா. ஓகே மான்சூனுடைய இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.5 கிலோமீட்டர் இருக்குது. வைல் ஓவர் த வந்து கேஞ்சடிக் வந்து பிளைனில், அதாவது கங்கா அந்த ரீஜனில் ஒன்லி வந்து 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் த மான்சூன் அப்படிங்கிறது இந்தியாவில் 6.5 கிலோமீட்டர் இருக்குது, அதாவது 6.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் கேஞ்சடிக் வந்து பிளைனில் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த கரண்ட் இஸ் ஓவர்லைன் பை எ லேயர் ஆஃப் ஈஸ்டர்லி ஜெட்ஸ். இது எதனால் அப்படின்னு பார்த்தா ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்னால தான். த அப்ரப்ட் the arrival of the monsoon. ஓகே திடீர்னு வரக்கூடிய மான்சூன் அப்படிங்கிறது இஸ் அ கிரேட் கிளைமேட் அண்ட் சோசியல் சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும் டு த பீப்புள் ஆஃப் த சப்கான்டினென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே பீப்புளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய என்ன அப்படின்னா நன்மைகள் வந்து இருக்கும். த ஆன்செட் ஆஃப் மான்சூன் புட்ஸ் அன் எண்ட் டு த ஸ்காட்சிங் வந்து வெதர் அண்ட் த லோக்கல் ஹாட் விண்ட் இன் த நார்த் பிளேன் ஆஃப் இந்தியா. ஓகே இது வந்து மான்சூனோட ஆன்செட் வந்து என்னதை முடிவு பண்ணோம் அப்படின்னா ஹாட் விண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அதுக்கப்புறமா நல்ல வெதர் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா மான்சூன் வரும்போது கொடுக்கும். த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் ஈரப்பதம் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும். த அரைவல் ஆஃப் மான்சூன் இஸ் ஆல்சோ பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ஆப்ரேஷன் இன் த அட்மாஸ்பியர். சாரி the arrival of monsoon is also the beginning of agricultural operation for the கரீஃப் கிராப்ஸ். ஓகேவா கரீஃப் கிராப்ஸ் வளர்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த மான்சூன் வந்துச்சு அப்படின்னா கரீஃப் கிராப்ஸ் போட்டுருவாங்க, அதாவது ரைஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் கரீஃப் கிராப்ஸ்குள்ளே வரும். இந்த இந்த ரெயின்ஃபீட் இந்த ஏரியா the high temperature and high relative humidity are வந்து however abrasive and injurious to health. எப்படி வந்து ஹை டெம்பரேச்சராக ஹையாக வந்து ஹியூமிடிட்டி இருக்கிறது மனுஷங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஹெல்த் வைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆபத்து தான். இட் இஸ் த வந்து சீசன் ஆஃப் வந்து ஜென்ரல் ரெயின். ஓகே ஜூலை டு செப்டம்பர் என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகி மழை பொழியும். தட் பீப்புள் சஃபர் ஃப்ரம் மெனி டிசீசஸ். ஓகே அதனால் என்ன அப்படின்னு பார்த்தா இப்படி திடீர்னு வரதுனால இந்த மக்கள் எல்லாம் என்ன அப்படின்னா நோய்கள்னாலையும் எபிடமிக்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தா பர்டிகுலர் ரீஜன்லேருந்து என்னது நோய் பரவுதல் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இதாகும். மெனி டிசீஸ் வந்து எபிடமிக்ஸ். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே பர்ஸ்ட் ஆஃப் வந்து மான்சூன் அப்படிங்கிறது இதாகுது. ஓகேவா அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் கிடையாது. ஓகே சவுத் வெஸ்டர்லி வந்து மான்சூன் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த திபெத் வந்து அதில் வந்து ஏற்படக்கூடிய அந்த ஹீட். ஓகேவா அந்த ஹீட்னால தான் அதாச்சும் இந்த அப்பர் ஏர் சர்க்குலேஷன் ஒவ்வொரு சதர்ன் ஏஷியாவில் ஏற்படக்கூடிய அந்த ஹீட்டில் இருக்கக்கூடிய மாற்றம் தான் என்ன அப்படின்னா திடீர்னு என்ன அப்படின்னா மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத. ஓகேவா அந்த மாதிரி
ஓகே சப்ட்ராபிக்கல் நோக்கு ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நார்த் இந்தியாவில் இதான் ரோல் பண்ணுது. ஓகே அந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா டிஸப்பியர் ஆகக்கூடிய டைமில் என்ன ஆகும் அப்படின்னா மான்சூன் வந்து வந்துடும். அது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தா ஈக்வட்டியல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அதெல்லாம் என்ன அப்படின்னா திடீர்னு என்ன அப்படின்னா சடனாக டிஸப்பியர் ஆச்சு. ஓகே அதோட பீரியடிக் நோக்கு வந்து அட்வான்ஸ் இதான் என்ன அப்படின்னா திடீர்னு நோக்கு வந்து வர்றதுக்கு காரணம். அது மாதிரி ஈஸ்டர்லி நோக்கு ஜெட் அதாவது ஈஸ்ட் அந்த வெஸ்ட் ஈஸ்ட்லேருந்து நோக்கு வந்து வெஸ்ட்டுக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய இது வெண்ட் அந்த அந்த ஜெட் ஸ்ட்ரீமும் என்ன அப்படின்னா காரணமாக இருக்குது. ஓகே இது வந்து நல்ல என்ன அப்படின்னா நல்ல வெதர் கண்டிஷன் கொடுக்கு. அதனால் மக்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஹை டெம்பரேச்சரும் அந்த ஹியூமிடிட்டியும் என்ன அப்படின்னா ஹெல்த் வைஸ் என்னது இன்ஜுரிஸை கொடுக்கு. ஓகே இதான் நோக்கு பேஸ்ட் ஆஃப் நோக்கு மான்சூன் பொறுத்த மட்டும். ஓகே பிரேக்ஸ் இந்த நோக்கு மான்சூன். ஓகே மான்சூன் வந்து திடீர்னு என்ன பிரேக் ஆகுது அப்படின்னா அதுக்கான இதை பார்ப்போம். த மைக்ரேஷன் ஆஃப் நோக்கு வந்து மான்சூன் ரெயின்ஃபால் ஜோன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் நோக்கு சப்சீசனல் நோக்கு வேரியேஷன் ஆஃப் இயர். ஓகே சவுத் வெஸ்டர்லி நோக்கு வந்து மான்சூன். ஓகே என்ன அப்படின்னா தென்மேற்கு நோக்கு வந்து பருவம். ஓகே பருவக்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பருவம் அதில் வந்து ஏற்படக்கூடிய சம்மர் நோக்கு வந்து இதில் ஏற்படக்கூடிய முக்கியமான அந்த மாற்றங்கள் தான் அந்த வேரியேஷன் தான் என்ன அப்படின்னா இது. The migration of நோக்கு வந்து monsoon rainfall zone is one of the நோக்கு major sub-seasonal variation of a summer monsoon. The monsoon is not a continual நோக்கு deluge of a number of month duration. இங்கே நிறைய பீரியட்லாம் இருக்காது பட் ஹேஸ் நோக்கு வந்து இன்டர்சீசனல் வேரியபிலிட்டி இருக்கும். being made up of a series of நோக்கு discrete நோக்கு வந்து event both. ஓகே ப்ளூவியல் அப்படின்னா நோக்கு ரெயின்ஃபால் ரிலவெண்ட் ஆனது ப்ளூவியல். ஓகே ட்ரை அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரையாக இருக்கும். இந்த ரெண்டு நோக்கு டிஸ்கிரீட் நோக்கு வந்து ஈவெண்ட்டுக்கும் இதில் இதாக ஏற்படுத்தும் போத். இந்த மான்சூன் இஸ் நாட் ஏ நோக்கு வந்து கண்டினியூஸ் deluge of a number of month or duration but has நோக்கு வந்து interseasonal variability being made of a series of discrete நோக்கு events both pluvial and dry. Viewed locally, these are the நோக்கு active and break monsoon respectively which exist on a time scale ranging from few days to few weeks. Thus, while a நோக்கு monsoon appears to have a well-defined annual நோக்கு cycle, closer நோக்கு examination shows that monsoon has substantial variability, gradual change ஆகும் which become evident as the intensity of monsoon rains wax and wane through the wet season. Periods during which there is a rapid cessation of weather disturbance or storms lasting a few days are referred to as active period of the monsoon. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த திடீர்னு வரக்கூடிய அந்த வெதர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா அண்ட் ஸ்டார்ம்ஸ் அது வந்து கொஞ்ச நாள் நோக்கு வந்து இருக்கும். அந்த பீரியடை தான் நோக்கு ஆக்டிவ் பீரியட் அப்படிம்பாங்க. த பீரியட் நோக்கு டூரிங் விச் there is a rapid நோக்கு வந்து rapid நோக்கு succession of weather disturbance or storm நோக்கு lasting a few days are referred to as active period of the monsoon. The period during which there is no rainfall, okay rainfall இல்லாமல் இருக்குல்ல கொஞ்ச நாளைக்கு okay for நோக்கு few days okay or the break நோக்கு வந்து period சொல்லுவாங்க of the monsoon. During an active phase என்ன நடக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி நோக்கு ஜெட் விண்ட் அப்படிங்கிறது பிகம்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அப்பர் ட்ராப்போஸ்பியர் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா மான்சூன் ரீசனே ஈஸ்டர்லி ஜெட் விண்ட் அப்படிங்கிறது இண்டிகேட்டிங் நோக்கு வந்து ஸ்ட்ராங் நோக்கு வந்து கன்வெக்ஷன் ஓகே அண்ட் லேட்டன் நோக்கு வந்து ஹீட்டிங் அப்சர்ஷன் ஆஃப் நோக்கு ஹீட் அப்சர்ஷன் ஆர் லிபரேஷன் அப்படிங்கிறதுலாம் வரும். ஓகே இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ராபிக்கல் நோக்கு வந்து ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இதெல்லாம் அப்பர் ட்ராப்போஸ்பியரில். பட் வென் த நோக்கு மேக்ஸிமம் கிளவுடினஸ் ரிமெயின் லாக்ட் அப் இன் த ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ். ஆனால் ஹிமாலயாஸோடைய இந்த அடி இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கிளவுடினஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஓகே மான்சூன் நோக்கு ரெயின்ஃபால் ஜோன் மூவ்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே மான்சூன் நோக்கு ரெயின்ஃபால் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இதாகும். அண்ட் சப்சிடன்ஸ் நோக்கு அக்வர்ஸ் டு ப்ரொடியூஸ் எ வீக் நோக்கு வந்து ஈஸ்டர்லி ஃப்ளோவை ஏற்படுத்தும் இந்த அப்பர் ட்ராப்போஸ்பியர். திஸ் கிரியேட்ஸ் அ கண்டிஷன் ஆஃப் நோக்கு பிரேக்ஸ் இன் மான்சூன். அது வந்து என்ன அப்படின்னா மான்சூனில் பிரேக்ஸ் அப்படிங்கக்கூடிய இதை வந்து ஏற்படுத்துது. வீக்கான நோக்கு வந்து ஈஸ்டர்லி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஈஸ்டர்லி அது வந்து மான்சூன் வந்து ஏற்படுத்தும். ஓகேவா வித்ட்ராவல் ஆச்சு அப்படின்னா ஓகே டிஸப்பியரன்ஸ் ஆஃப் நோக்கு ஜெட் அப்படிங்கிறது நோக்கு டிஸப்பியர் ஆகுதா ஓகே ஜெட் ஸ்ட்ரீம் ஓகேவா ஜெட் ஸ்ட்ரீம் வந்து சடனாக நோக்கு டிஸப்பியர் ஆகுது அப்படின்னா நமக்கு என்னது ஏற்படுத்தும் அப்படின்னா இது ஏற்படுத்தும். ஓகேவா ஈஸ்டர்லி நோக்கு ஜெட் ஸ்ட்ரீம் ஓகேவா ஈஸ்டர்லி நோக்கு ஜெட் ஓவர் இந்தியா விச் இஸ் பொசிஷன்ட் at about 50 degree நோக்கு நார்த். ஓகேவா ஒரு நிமிஷம்
மொத்தத்தில் ஈஸ்டர்லி ஜெட்வின் தான் நமக்கு ரீசன். ஓகே, ஈஸ்டர்லி ஜெட்வின் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும், ஈஸ்ட் டு நமக்கு வெஸ்ட் அப்படிங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா. இன்னுக்கு வந்து break the monsoon condition there is a gentle rise of pressure. ஓகே, மான்சூன் கண்டிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் நோக்கு ரைஸ் ஆகும் ஓவர் த கண்ட்ரியில் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ரைஸ் ஆகும். ஐசோபார்ஸ் ஷோ நோக்கு மார்க்ட் ரீஃப்ராக்ஷன் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட். ஓகே, கிளவுடினஸ் நோக்கு டிக்ரீஸ் ஆகிடும். அண்ட் சவுத் ஈஸ்டர்லி அட் த சர்ஃபேஸ் லெவல் ஓவர் நார்த் இந்தியா ஆர் ரிப்ளேஸ் பை ஹாட் நோக்கு வந்து வெஸ்டர்லி ஏரியா என்ன ஆகும் அப்படின்னா இது சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. இதில் அப்படின்னு பார்த்தா சவுத் நோக்கு வந்து ஈஸ்டர்லிஸ் அட் த சர்ஃபேஸ் லெவலில் சவுத் ஈஸ்டர்லிஸாக இருக்கிறது இதா வெஸ்டர்லி நோக்கு யாராக சேஞ்ச் ஆகிடும். அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகுது, ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகுறது வெஸ்ட் டு ஈஸ்டாக நோக்கு சேஞ்ச் ஆகிடும். சின்ஸ் த நோக்கு வந்து ப்ராட் ஸ்கேல் சர்ஃபேஸ் நோக்கு வந்து ப்ரெஷர் ஷிஃப்டட் டு த நோக்கு வந்து ஹிமாலயாஸ் அண்ட் ரெயின்ஃபால் நோக்கு வந்து ப்ராக்டிக்கலி சீசஸ் ஓவர் த கண்ட்ரி அவுட் சைட் த ஹிமாலயன் ரீஜனுக்கு வெளியில் என்ன ஆகும் அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து அப்படின்னு கம்மி ஆகிடும். அண்ட் சதர்ன் ஸ்லாப் ஆஃப் த நோக் ஹிமாலயாஸ் ரெண்டுலேயுமே என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மி ஆகிடும். அது என்னதை ஏற்படுத்தும் அப்படின்னா ஹையான ஃப்ளட்டு நோக்கு வந்து ஏற்படுத்துது. ஏன்னா இந்த பிளேன் ஆஃப் த நோக்கு வந்து ஹிமாலயன் நோக்கு வந்து ரிவர் ஹிமாலயன் ரிவரில் வந்து அது எதை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீசஸ் ஆயிரும். அது நல்ல நோக்கு வெள்ளத்தை நோக்கு வந்து ஏற்படுத்தும். ஓகே, தஸ் நோக்கு தோ தர் இஸ் நோ நோக்கு ரெயின் ஓவர் பிளெயினில் வந்து இதாக இல்லாட்டாலும் ஆல் த மேஜர் நார்த்தன் ஈஸ்டர்ன் நோக்கி இந்தியன் ரிவர் நோக்கு ரைஸ் ஆகி நமக்கு என்ன அப்படின்னா ஃப்ளட்டை வந்து இது பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெயின்ஃபால் ப்ராக்டிக்கலாக நோக்கு சீஸ் ஆயிரும் அவுட் சைட் த நோக்கி ஹிமாலயன் நோக்கு ரீஜனில் அவுட் சைடில் அண்ட் சதர்ன் நோக்கு ஸ்லாப் ஆஃப் த ஹிமாலயாஸ் லீடிங் டு ஹை நோக்கு ஃப்ளட்டை நோக்கு ஏற்படுத்துது. ஓகேவா. அண்ட் நோக்கு வீக்கான மான்சூன் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த இயர் வென் த ஈஸ்டர்ன் நோக்கு எண்ட் ஆஃப் த axis of monsoon trough is oriented southward in Odisha, Jharkhand, Chhattisgarh and Madhya Pradesh. A low valley நோக்கு வந்து trough develops over Assam நோக்கு வந்து plain. Okay, Assam plain வந்து low இது வந்து டெவலப் ஆகும் aligned along with இந்த பிரம்மபுத்திரா between eastern நோக்கு வந்து Himalayas and நோக்கு சிலாங் நோக்கு plateau அது ரெண்டுக்கும் betweenல. The vertical நோக்கு வந்து extent of this low valley trough 2 to 3 km with the southwest monsoon line to the south of the trough, remaining நோக்கு independent of the main நோக்கு வந்து monsoon trough. But when the நோக்கு later moves northwards and extend to the Himalayas, it joins the trough over the Assam நோக்கு வந்து plain to cause ஹெவியான நோக்கு ரெயின்ஃபாலை ஏற்படுத்துது. The break in நோக்கு வந்து மான்சூன் கண்டிஷன் ஜென்ரலாக அக்பர் ஆகிறது எந்த மந்தில், ஜூலைலேருந்து ஆகஸ்ட். ஓகே, அந்த மந்தில் என்ன ஆகும் அப்படின்னா ரெயின்ஃபால் இல்லாமல் போகும். அது வந்து லாஸ்ட் ஃபார் நோக்கு வந்து அட்லீஸ்ட் 3 to நோக்கு வந்து 5 days. ஓகே, 3லேருந்து 5 நாள் வரைக்கும் நோக்கு வந்து இருக்கும். ஓவர் 500 to 1000 kilometer நோக்கு லென்த் இன் திஸ் நோக்கு அந்த மந்த். த பிரேக் அக்பர்ஸ் ஆன் 2 நோக்கு வந்து டைம் ஸ்கேல் யூஸ்வலி 10 to நோக்கு வந்து ஃப்ரம் 10 to 20 நோக்கு வந்து டேஸ் which on some நோக்கு வந்து occasion gets logged to a 40 to 50 நோக்கு days. Break configuration depending on upon their timing and duration the break monsoon conditions are indicator of நோக்கு அதான் ஹர்பஞ்சர்ஸ் ஆஃப் ரீஜனல் டிராஃபிக். ஹர்பஞ்சர்ஸ் அப்படின்னா இண்டிகேட்டர்னு அர்த்தம். ஓகேவா. வறட்சிக்கு ஒரு இதில் வறட்சிக்கு இந்த பிரேக் டவுன் தான் நமக்கு வந்து மான்சூன் பிரேக் டவுன் தான் கண்டிஷனாக இருக்கும். ஆன்செட் ஆஃப் மான்சூன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் என்ன அப்படின்னா the onset of monsoon rain is viewed in monsoon local literature as the burst of monsoon commonly in the form of great நோக்கு thunderstorm. இடி இடிக்கிறது மூலமாக இது ஆகும். த ப்ரிடிக்ஷன்ஸ் ஆஃப் நோக்கு வந்து அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, இந்தியன் நோக்கு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ப்ரிடிக்ஷன்ஸ் ஆஃப் த ஆன்செட் ஆஃப் மான்சூன் ஹெல்ப்ஸ் ஃபார்மர் டு செலக்ட் த மோஸ்ட். என்ன அப்படின்னா நம்ம மான்சூன் எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் ஓகே கரெக்டான நோக்கு இந்த க்ராப்ஸை நோக்கு வந்து வளர்த்து பயிரிடுவாங்க, நிலத்தை நோக்கு பக்குவப்படுத்துவாங்க. இந்தியன் நோக்கு வந்து மெட்ராலஜிக்கல் இமெண்ட் ப்ரிடிக்டிங் த டைமிங் ஆஃப் த நோக்கு மான்சூன் ஹேஸ் பீன் அண்ட் ஒனரஸ் டாஸ்க். ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பணி. ஓகே, எதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தா மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது.
இந்த மான்சூன் மூலமாக தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட விளைநிலங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதப்படுத்தி எந்த பயிர் விளையிடலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே இது பண்ணுவாங்க. த ப்ராக்ரஸ் ஆஃப் த நோக்கு மான்சூன் நார்மல் நோக்கு வந்து நார்மல் டேஸ் அதான் ஈக்குவலாக நோக்கு மழை பொழியுது. அதான் நார்மல் நோக்கு டேட்ஸ் ஆஃப் த ஆன்செட் ஆஃப் மான்சூன் இஸ் டுவார்ட்ஸ் த எண்ட் ஆஃப் நோக்கு வந்து மே. ஓகே, மேயோட எண்டில் தான் நோக்கு வந்து இருக்கும். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நோக்கு வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மேயோட எண்டில் தான். இன்னும் வந்து ஸ்ரீலங்கா அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் ஓகேவா இந்த நோக்கு பே ஆஃப் பெங்கால். தேர்ஃபோர் இட் பர்ஸ்ட் ஆன் த மலபார் கோஸ்ட் இன் நோக்கு கேரளா. அதனால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜூனில் ஓகே கேரளாவில் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நோக்கு வந்து மழைப்பொழிவு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஐஸ்லைன் நோக்கு வந்து ஆன் த ஆன்செட் சார்ட் டிஸ்பிளே எ pronounced curve over the Bay of Bengal. The subsequent progress of the monsoon in the country is divided into tapering peninsula into two bifurcating current, Bay of Bengal current and Arabian Sea current. Arabian Sea branch gradually advanced northwards, reaching Mumbai by 10th June. 10th June Mumbai reach பண்ணுது and Central India by 15th June. In the meantime, the progress of the Bay of Bengal branch is no less spectacular. It blows northward into the central Bay of Bengal and advanced to nearly 20 degree north latitude in the bay by the third week of May. என்ன அப்படின்னா எந்தெந்த வந்து இதில் வந்து எந்தெந்த இதில் ஆன்செட் ஆகுது எப்போ மோஸ்ட்டில் வருது அப்படிங்கிறத அதை காமிச்சிருக்காங்க. என்ன பாருங்கள், ஆன்செட் ஆஃப் நோக்கு மான்சூன் எப்போ மோஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த பீரியடில் நோக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜூனில் என்ன அப்படின்னு பார்த்தா கேரளா திருவனந்தபுரத்தில் இதாகுதா. 5th ஜூனில் பார்த்துக்கோங்க பெங்களூர் அந்த சைடு இது வரும். 10th ஜூன் நோக்கு மும்பை அப்படிங்கிறதுல இதுதான் சொல்லியிருக்காங்க. It rapidly strikes the Aragon coast and Chittagong hills with full force. Okay, the direction being southwesterly இருக்குது, but the greatest force is felt in the angle between the east west. Okay, Meghalaya plateau of Kasigal and north Kasigal and northeast Lusai hill, Mizoram அப்படிங்கிற Blue Mountain. Here Mauziram, okay. Mizoram is to the west of Sirapunji at an elevation of about 1,313 km, receives 1,200 cm of rainfall வந்து இங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்குது. பிரம்மபுத்திரா வேலி இஸ் இன் த ரெயின் ஷேடோ ஆஃப் த காசி ஹில். ஓகே, காசி ஹில்லோடைய ரெயின் ஷேடோ ரீஜனில் தான் என்னது இருக்குது அப்படின்னா பிரம்மபுத்திரா வேலி. ஓகே, பிரம்மபுத்திரா வேலி இஸ் இன் த ரெயின் ஷேடோ ஆஃப் த காசி ஹில்லில் ரெயின் ஷேடோ ரீஜனில் இருக்குது அண்ட் ரிசீவ் லெஸ்ஸான ரெயின்ஃபாலாக இதாகுது. த ரெயின்ஃபால் ரெயின் ஷேடோ ரீஜனில் என்ன அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, மலைக்கு ஒரு சைடு என்ன அப்படின்னா நல்லா மழை பெய்யும், ஒரு சைடு நல்லா மழை பெய்யாது இல்லையா அப்படி. ஓகேவா, த ரெயின்ஃபால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஒன் செகண்ட் இந்த ஹிமாலயாஸில் திரும்பி என்னது இன்க்ரீஸ் ஆகும். பட் த பே ஆஃப் பெங்கால் மான்சூன் பிரான்ச் வந்து டிஃப்ளெக்டட் வெஸ்ட் வடா வந்து இதாகிடுது டியூ டு த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த மான்சூன் வந்து ட்ராஃப்ட் அண்ட் சேனலிங் பை த ஹிமாலயாஸ். As a consequence, its farther the progress is toward இங்கே போகுது Gangetic plain of India, giving more rain to Himalaya and less in the plain. என்ன அப்படின்னு பார்த்தா ஹிமாலய ரீஜனில் நிறைய வந்து மழையும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மியான மழைப்பொழிவு பிளேனையும் கொடுக்குது. த அரைவல் ஆஃப் த மான்சூன் ஓவர் கல்கத்தா இஸ் 7th வந்து ஜூன். whereas mentioned earlier the Arabian Sea branch of monsoon normally strikes மும்பை on 10th ஜூனில் என்ன அப்படின்னா ஓகே நார்மலாக மும்பையில் வருது 10th ஜூனாக இருக்குது. போத் the branches of the monsoon current merge in the வந்து Gangetic plain and gradually extend over. எங்கே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கேஞ்சடிக் பிளேனில் இருக்கும், அது மெல்ல மெல்ல என்ன அப்படின்னா பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இங்கே மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஃபைனலி டு ராஜஸ்தானில் வந்து வருது. ஸோ தட் பை த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் வித்தின் த மீன் இன்டர்வல் ஆஃப் 29 days சின்ஸ் த ஆன்செட் இன் கேரளா. கேரளாவில் ஆரம்பித்த 29 நாளுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இங்கெல்லாம் என்ன அப்படின்னா மெல்ல மெல்ல என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் 29 days since the onset in Kerala. The southwest monsoon is established all over India excluding the third desert. third desert தவிர்த்திட்டு என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். Okay, in the third desert the monsoon reaches by the middle of July.
ஓகே ஜூலையோட மிடில் ஓகே இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைன்னு சொல்லி வெயிட் பண்ணலையா இந்த மிடில் ஆஃப் ஜூலையோட மிடில் தான் எனக்கு ராஜஸ்தானில் வரும் ஓகே பட் ஒன்லி இயர்ஸ் எனக்கு வந்து டிசன்டிங் ட்ரைன் விண்டாக வரும் சின்ஸ் பை திஸ் டைம் இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் நமக்கு மாய்ஸ்சர்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா இழந்துடும் இட் கேன் பி நோட்டட் ஃப்ரம் நமக்கு வந்து இந்த நம்ம இது பார்த்தோம் இல்லையா இது மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இங்கே இது அட்வான்ஸ் ஆஃப் மான்சூன் இஸ் ஃப்ரம் நமக்கு வந்து சவுத் டு நமக்கு நார்த் வலிந்த நமக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் த நமக்கு வந்து கண்ட்ரி இஸ் ஃப்ரம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா அட்வான்ஸ் ஆஃப் மான்சூன் அப்படிங்கிறது சவுத்துலேருந்து நமக்கு வந்து நார்த் வரும் ஓகே அதான் கேரளாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் சைடு வரும் வலிந்த நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ரம் நமக்கு வந்து மற்ற நமக்கு இதில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா மற்றதில் வந்து சவுத் நோக்கு வந்து ஈஸ்ட் ஓகே சவுத் நோக்கு வந்து ஈஸ்ட் டு நோக்கு நார்த் வெஸ்ட் ஓகேவா இதில் சவுத் டு நோக்கு நார்த் அட்வான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ் ஆஃப் நோக்கு வந்து மான்சூன் இஸ் ஃப்ரம் சவுத் டு நோக்கு வந்து நார்த் while in the rest of the country it is from நோக்கு வந்து சவுத் ஈஸ்ட் நோக்கு வந்து நார்த் வெஸ்ட் ஓகேவா தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சீசன்ஸ் இன் இந்தியாவில் நமக்கு வந்து என்ன 4 வகையான நமக்கு சீசன்ஸ் இதில் இருக்குது நார்த் வெஸ்ட் மான்சூனில் 2 சவுத் வெஸ்ட் மான்சூனில் 2 அதை பார்ப்போம் ஓகேவா அதுக்கப்புறமாட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன்னு இருக்குது அதுக்கப்புறம் தண்டர் ஸ்டார்ம் இருக்குது ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்குது பார்ப்போம் ஓகேவா த்ரவுட் ஃப்ளட்ஸ் ஓகே அதோடு இந்த சாப்டர் முடியும் அதுக்கப்புறம் நம்ம நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் பார்ப்போம் ஓகேவா இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஓகேவா தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்